வணக்கம். இன்னைக்கு நம்ம பிசினஸ்ல எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலையெழுத்தையே மாத்தக்கூடிய முடிவை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் பிவிட். அதாவது நம்ம போற பாதையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றது. ஒரு ஆபத்தான விஷயத்தை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறதுங்கிறது தான் இந்த முழு விளக்கத்தோட நோக்கம். யோசிச்சு பாருங்க, ட்விட்டர் ஆரம்பிச்சப்போ அது ஒரு பாட்காஸ்டிங் தளம். ஆனா இன்னைக்கு அது ஒரு பெரிய சமூக வலைத்தளம். இதுதான் ஒரு சரியான பிவட்டுக்கு சிறந்த உதாரணம். அப்போ உங்களுடைய அடுத்த பெரிய மூவ் ஒரு பிவட்டா இருக்குமா? ஒரு தொழில் முனைவோரா இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள ஒரு பக்கம் உற்சாகத்தையும் இன்னொரு பக்கம் லேசா ஒரு பதட்டத்தையும் கொடுக்கலாம் இல்லையா? அந்த உணர்வை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஒரு பிவட்டுங்கிறது சொல்லப்போனா எங்க போறோனே தெரியாத ஒரு பயணம் மாதிரி. இந்த பயணம் கண்டிப்பா ஆபத்தானது தான், ஆனா சில நேரங்கள்ல ரொம்ப அவசியமானதும் கூட. இத வெற்றிகரமா செய்யணும்னா வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு தெளிவான திட்டம் வேணும். ஒரு வியூக மாற்றங்கிறது உண்மையை சொல்லணும்னா ஒரு சூதாட்டம் மாதிரி தான். நம்ம பிசினஸ் வளரணும்னாலும் சரி, சந்தையில நிலைச்சு நிக்கணும்னாலும் சரி, இது ரொம்ப அவசியம். ஆனா இதுக்குள்ள நிறைய ஆபத்துகளும் ஒளிஞ்சிருக்கு. சரி, ஒரு பிவட் எந்தெந்த மாதிரி எல்லாம் வரலாம்? இங்க பாருங்க, அது உங்க ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ்ல இருக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு சாஃப்ட்வேர் வித்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அது ஒரு சர்வீஸா மாத்துறது. இல்லனா உங்க மார்க்கெட் அல்லது கஸ்டமர்ல இருக்கலாம். இளைஞர்களை டார்கெட் பண்ணிட்டு இருந்தவங்க பெரியவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறது. இல்லன்னா உங்க பிசினஸ் மாடல்ல இருக்கலாம். ஒரு முறை பணம் வாங்குறதுக்கு பதிலா மாதாந்திர சந்தா முறைக்கு மாறுறது. ஏன், உங்க டெக்னாலஜி மற்றும் ஆபரேஷன்ஸ்ல கூட இந்த மாற்றம் இருக்கலாம். இதோட வீச்சு ரொம்ப பெருசு. அப்போ இந்த சூதாட்டத்தை எப்படி ஒரு பிளான் பண்ணி ஆடுற ஆட்டமா மாத்துறதே அதுக்கான தீர்வு தாங்க இந்த இடர் வியூக கையேடு. இது வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பாம ஒரு முறையான கட்டமைப்பை நமக்கு கொடுக்குது. இடர் மேலாண்மை கட்டமைப்புனா என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய பிசினஸ் மாற்றத்தால வரக்கூடிய எல்லா ரிஸ்கையும் கண்டுபிடிக்கிறது, அது எந்த அளவுக்கு பெருசுன்னு கணக்கு போடுறது, அப்புறம் அதுக்கு எப்படி தயாராகிறதுன்னு பிளான் பண்றது. இதுதான் இந்த பயணத்துக்கான நம்மளோட மேப் மற்றும் காம்பஸ். இந்த ரிஸ்க் குறைக்கிற ப்ராசஸ்ல மொத்தம் 4 ஸ்டெப் தான். முதல்ல என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு எது முக்கியம்னு வரிசைப்படுத்தணும். ரெண்டாவது அதை எப்படி குறைக்கலாம்னு திட்டமிடணும். மூணாவது எல்லாம் சரியா போகுதான்னு கண்காணிக்கணும். கடைசியா எல்லார்கிட்டயும் சரியா அதை பத்தி பேசணும். வாங்க இப்போ ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ முதல் படிக்குள்ள போலாம். ஒரு கப்பல் பயணத்துல கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற பனிப்பாடைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம பிசினஸ் பயணத்துல மறைஞ்சிருக்கிற ஆபத்துகளை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். பொதுவா என்னென்ன ஆபத்துகள் வரலாம்னு இங்க பாருங்க. நிதி இடர், அதாவது கையில பணம் இல்லாம போறது. செயல்பாட்டு இடர், அதாவது நம்ம ப்ராடக்ட் சரியான நேரத்துக்கு ரெடி ஆகாம போறது. சந்தை ஏற்பு இடர், அதாவது மக்கள் நம்மளோட புதிய ஐடியாவை ஏத்துக்காம போறது. இது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்ஸை தக்க வைக்கிறது, நம்ம டீமுக்குள்ள வர பிரச்சனைகள், டெக்னாலஜி பிரச்சனை, சட்ட சிக்கல்கள்னு சவால்கள் எங்கிருந்து வேணாலும் வரலாம். சரி, இவ்ளோ பனிப்பாறைகள் சுத்தி இருக்கும்போது எந்த பனிப்பாறை நம்ம கப்பலையே மூழ்கடிக்க போகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சும்மா ரிஸ்க லிஸ்ட் போடுறத விட்டுட்டு எது ரொம்ப முக்கியம்னு கவனிக்க ஆரம்பிக்கணும். இங்க தான் இந்த இடர் முன்னுரிமை மேட்ரிக்ஸ் நமக்கு உதவுது. ஒவ்வொரு ரிஸ்க்குக்கும் 2 விஷயத்த நாம பார்க்கணும். ஒன்னு, அதோட தாக்கம் எவ்வளவு பெருசு. இன்னொன்னு, அது நடக்கிறதுக்கான நிகழ்தகவு, அதாவது வாய்ப்பு எவ்வளோ. உதாரணத்துக்கு, சந்தை நம்மளை ஏத்துக்கலனா அதோட தாக்கம் ரொம்ப அதிகம், அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அப்போ அதுதான் நம்மளோட முதல் முன்னுரிமை. நம்ம கவனம் முதல்ல அங்கதான் போகணும். ஆக, ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க முன்னுரிமைகளை சரியா புரிஞ்சுக்கிறது தான். அதிக தாக்கம் ஆனா நடக்க வாய்ப்பு கம்மியா இருக்கிற ரிஸ்க் பிளாக் ஸ்வான் மாதிரி. அதாவது நம்ம சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கும் நாம பிளான் பண்ணணும், ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனா அதிக தாக்கமும் நடக்க வாய்ப்பும் அதிகமா இருக்கிற ரிஸ்க் ஒரு ரெட் அலர்ட் மாதிரி. இதுக்கு நீங்க உடனடியா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இப்போ 2வது ஸ்டெப்புக்கு வருவோம். நாம வரிசைப்படுத்தின ஆபத்துக்களை சமாளிக்க உறுதியான திட்டங்களை உருவாக்கணும். நம்ம பாதுகாப்பு அரண்களை கட்டமைக்கிற நேரம் இது. இந்த பகுதியோட நோக்கத்தை இந்த ஒரு கேள்வி ரொம்ப அழகா சொல்லுது. நம்ம முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான ஆபத்துகள் என்ன? இந்த மாற்றத்தை வெற்றிகரமா முடிக்க அதையெல்லாம் எப்படி நாம புத்திசாலித்தனமா சமாளிக்க போறோம்? இங்க தணிப்புக்கும் தற்செயல் திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். தணிப்புங்கிறது ஒரு தடுப்பு நடவடிக்கை, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது. தற்செயல் திட்டம்ங்கிறது ஒருவேளை பிரச்சனை வந்துட்டா சமாளிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிளான் பி, ஒரு உயிர் காக்கும் படகு மாதிரி. உதாரணத்துக்கு, கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு போகாம இருக்க லாயல்டி ப்ரோக்ராம் கொண்டு வர்றது தணிப்பு. ஆனா போக நினைக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கொடுக்கறது தற்செயல் திட்டம். இப்போ நம்ம இந்த ப்ராசஸோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பிளான் பண்ணா மட்டும் பத்தாது, அதை சரியா செயல்படுத்தி எல்லாரையும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்க வைக்கணும். ஒரு திட்டம் வெறும் காகிதத்துல மட்டும் இருந்தா அதுக்கு எந்த பயனும் இல்ல. அதுக்கு உயிர் கொடுக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு திசை காட்டி, அதாவது ஒரு காம்பஸ் தேவை. அந்த காம்பஸ் தான் லைவா கண்காணிக்கிற ஒரு டேஷ்போர்டு.
இந்த டேஷ்போர்டை பாருங்க, இது ஒரு உதாரணம் தான். இது பர்ன் ரேட், அதாவது நம்ம கம்பெனி எவ்வளோ வேகமா பணத்தை செலவு பண்ணுதுன்னு காட்டுது. நம்மளோட இலக்கு என்ன, இப்போ நாம எங்க இருக்கிறோம், ஆபத்தான புள்ளி எதுன்னு எல்லாத்தையும் இது நிகழ்நேரத்துல காட்டும். நாம அந்த ஆபத்தான கோட்டை தொடர்றதுக்கு முன்னாடியே அலர்ட் ஆகி உடனடியா நடவடிக்கை எடுக்க இது உதவும். கடைசியா ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தகவல் தொடர்பு திட்டம். உங்க டீம், இன்வெஸ்டர்ஸ், பார்ட்னர்ஸ், கஸ்டமர்ஸ்னு எல்லார்கிட்டயும் நீங்க நம்பிக்கையையும் ஒத்துழைப்பையும் தக்க வச்சுக்க இது ரொம்ப அவசியம். முக்கியமா நீங்க பண்ற இந்த மாற்றம் அவங்களுக்கு எப்படி நல்லதுன்னு தெளிவா புரிய வைக்கணும். சரி, நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்றோம். இவ்வளவு நேரம் பார்த்ததோட முக்கிய சாராம்சத்தை சுருக்கமா பார்த்து உங்களை செயல்பட வைக்கிறது தான் என்னோட நோக்கம். நாம இங்க இருந்து எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். நம்ம நோக்கம் ரிஸ்க முழுசா ஒழிக்கிறது இல்ல, அதை முழுமையா புரிஞ்சுக்கிறது தான். வெற்றிகரமான மாற்றங்கள் பயப்படாம இருக்கிறதுனால வர்றதில்ல, அதுக்கு நல்லா தயாராகிறதுனால தான் வருது. இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க பயண வரைபடத்துல நீங்க இன்னும் குறிக்காம விட்ட அந்த ஒரு ரிஸ்க் அது என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.